இன்னொரு ஒன்று வந்து ஒரு பிரமாதமான ஒரு கதை எழுதியிருப்பார். பெரிய கருப்பன் ஒரு தாத்தா வந்து ஒரு ஊர்ல இருப்பார். பெரிய கருப்பன் இருக்கும்போது அவர் பேர் வந்து பெரிய கருப்பன் தான். ஆனால் ஊர்ல பெரிய கருப்பன்னா யாருக்கும் தெரியாது. 16 பெரிய கருப்பன்னா தான் தெரியும். 16 என்ன 16 பெரிய கருப்பன்னா அவர் வீட்டு நம்பர் 16 இல்ல வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. அவர்கிட்ட ஒரு 16 ஆடு இருக்கும். 16 ஆட்டை அவர் காலையில அழைச்சிட்டு போய் மேய்ப்பாரு, குளத்துல தண்ணி குடிக்க வைப்பாரு, சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு திரும்ப வந்து கொண்டு வந்து வீட்டு பக்கத்துல இருக்க பட்டியல அடைச்சிடுவாரு. அந்த 16 ஆட்டுல குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 குட்டி வந்துச்சுன்னா 2 ஆட்டை வித்துருவார், மறுபடியும் 16 வச்சுப்பார். எப்போதும் அந்த 16 நம்பரை அவர் தாண்டவும் விட மாட்டாரு, குறைக்கவும் மாட்டாரு. அதனால அவர் 16 பெரிய கருப்பன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பேர் அந்த இது இருக்கு. ஊருக்குள்ளார அவர் சுத்தி இப்படியே சுத்திட்டு இருக்கிறதுனால அந்த எப்ப பார்த்தாலும் அவங்க குட்டி பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் போற பசங்க எல்லாம் அவர் சுத்தியே வருவாங்க. எப்போதும் ஏதாவது கதை சொல்லுங்க, இங்க எப்படி போனுச்சு இந்த அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. குளத்துல இருந்து களிமண் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஏன்டா பிள்ளையார் சிலை செஞ்சுன்னு, நான் எங்க அப்பாட்ட சைக்கிள் கேட்டேன், சைக்கிள்லாம் இப்போ வாங்கக்கூடாதுரா, ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இந்த பிள்ளையார் சிலையை செஞ்சு நான் வேண்டிகிட்டே இருக்க போறேன், எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டே இருக்க போறேன், அது எனக்கு சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பான். இன்னொருத்தன் வந்து இன்னொரு சைக்கிள் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடு, இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. பனைமரத்தில் அந்த ஓலை செய்யறது அப்படி இப்படி விதவிதமா அந்த குழந்தைங்களோட இருந்துகிட்டே இருப்பாரு. பெரிய கருப்பனுக்கு வேற எந்த குடும்பத்தில் வேற யாரும் கிடையாது, மனைவியோ குழந்தைங்களோ யாருமே கிடையாது. அந்த வீட்டில் அவர் தனியா இருப்பார். அவர் எப்போதுமே வந்து குழந்தைங்களோட இருக்கிறது தான் ரொம்ப அவருக்கு ரொம்ப. அந்த குழந்தைங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கும். அது ஒரு நாள்ல முடிகிற விளையாட்டு இல்லை, ஒரு வருஷம் முழுக்க நடக்கிற விளையாட்டு. அவர் வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, பழம் இருக்கு இல்லையா, அது உளுறது எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பெரிய கருப்பன்ட்ட கொண்டு வந்து கொடுப்பார். அது அவர் எல்லாத்தையும் எடுத்து சேகரிச்சு அவர் வீட்டு திண்ணையில வச்சுட்டே சேகரிச்சுட்டே வருவார். தினமும் வந்து 4, 5, 2, 1 ஏதாவது கொடுத்துட்டே இருப்பான பசங்க. அதில் போட்டி நடக்கும். நான் 2 கொடுத்துட்டேன், நீ 1 தான் கொடுத்த, நான் 5 கொடுத்துட்டேன், பசங்களார் போட்டி போட்டு வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி அன்னைக்கு காலையில வெடி வெடிக்கிறாங்களோ இல்லையோ, புது ட்ரெஸ் போடுறாங்களோ இல்லையோ, முதல்ல ஓடி வருவானோ, ஓடி வந்து பெரிய கருப்பன்ட்ட வந்து தாத்தா வந்துட்டு வாங்குவாங்க. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற சேகரித்து வச்சிருக்கிற அந்த பழத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் குப்பை தொட்டி பக்கத்தில் அந்த குப்பை கிடங்கு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் எல்லாத்தையும் நட்டு வைப்பார். நட்டு வச்சோடனே தினமும் அதை வந்து வேற யாரும் எடுத்துட முடியாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு பார்க்கும்போது அது அப்படியே பனங்கிழங்கா இதாயிருக்கும். பொங்கல் அன்னைக்கு அந்த தீபாவளி அன்னைக்கு நடுறதும் பொங்கல் அப்போ வந்து பனங்கிழங்கு எடுத்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு வருடம் முழுக்க நடக்கிற ஒரு பெரிய விளையாட்டு. பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் பனங்கிழங்கு பொறுக்கிறது, பனம்பழம் பொறுக்கிறது அவங்க வந்து வழக்கமாக வச்சுப்பாங்க. அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைங்க வந்து பெரிய கருப்பனோட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெரிய கருப்பன் வந்து அந்த ஊரில் கொஞ்சம் ஆடுகள் மேயறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊருக்கு அந்த 16 ஆட்டையும் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவார். ஒரு 2 நாளைக்கு தங்கிட்டு அங்கேருந்து வருவார். வரும்போது அங்கே இருந்த ஏதோ ஒரு ஆடுகளுக்கு இந்த நோய் வந்து அந்த ஆடுகளை தொத்திக்கும். அங்கேருந்து வந்த 2 நாள், இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. பசங்க எல்லாம் பழம்பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி வரும்போது அந்த ஆடு 16 ஆட்டில் ஒரு ஆடு இறந்து போகும். அடுத்த நாள் இன்னொரு ஆடு, இப்படியே ஒரு 2-3 நாள்ல 16 ஆடு செத்து போயிடும். 16 ஆடு செத்து போனோன்னே பெரிய கருப்பனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எங்கேயாவது வெளில போய் ஒரு அரட்டை அடிச்சுட்டோ மற்ற எதுவுமே பண்ண மாட்டார். அவர் எப்போதும் இந்த ஆடுகளோடையும் அந்த குழந்தைகளோடு தான் அவர் நேரத்தை செலவு பண்ணுவார். 16 ஆடுகளும் இல்லாமல் போனா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழம்பி போய் நிற்பார். அவர் தீபாவளி வந்துடும். இந்த பசங்க வந்து ஆடுகள்லாம் செத்து போச்சு ஒரு பக்கம், ஆனாலும் இன்னைக்கு பனம்பழத்தை புதைக்கிற நாள், புதைச்சி பொங்கலுக்கு வந்து எடுக்கணும். அப்போ இன்னைக்கு தாத்தா வந்து இன்னைக்கு போய் தாத்தாவை எழுப்பலாமா, தாத்தா போய் பார்க்கலாமான்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. வெளியில அவ்வளோ சத்தமா வெடி வெடிக்குது, ஒரே ஊரே கொண்டாட்டத்தில் இருக்குது. அந்த பெரிய கருப்பன் வீட்டில் அப்படியே முடங்கி கிடக்கிறார், சின்ன குடிசையில முடங்கி கிடக்கிறார். எந்த சத்தமும் அவருக்கு காதலே விழல. முடங்கி தாத்தா தாத்தா நாங்கள் வந்திருக்கோம், இந்த பனம்பழம்லாம் எடுத்து புதைக்கலாமா, வாங்க வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. எதுவுமே அவர் காதல விழல. அப்படியே குறுக்கிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறார். படுத்தோடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போடுற கத்துற சத்தம் கேட்குது. அப்படியே குறுகி படுத்துருந்த ஒருத்தர் டக்குன்னு நிமிந்துட்டார். நிமிந்து எங்க கத்துன்னு வெளில வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்களாம் இப்போ வருவாங்களே பசங்கள்லாம், அதில் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குடியை தூக்கிட்டு அங்கிருந்து வந்து நிற்பான். இவர் பார்ப்பார் ஒன்றும் புரியாம. இவர் பார்க்கறதுலேயே அந்த பையன் புரிஞ்சுப்பான். தாத்தா எங்கள் வீட்டில் ஆடு குட்டி போட்டுச்சு, எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், தாத்தா கொண்டு குர்றான்னு சொன்னாங்க,
அதான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்குவார். அவர் கண்ணெல்லாம் நிறைஞ்சு போய் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றி அந்த குட்டியை வாங்கி கட்டி பிடிச்சிப்பார். கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா கூட இருக்கிற பசங்களும் அவங்க வீட்டிலேருந்தும் சின்ன ஆடுகளையும் பெரிய ஆடுகளையும் அங்கேருந்து ஓட்டிட்டு வருவாங்க. அவர் அப்படியே எண்ணி பார்ப்பாரு, அவர் 16க்கு மேலே இருக்கும். அதோட கந்தர்வன் கதை முடிச்சிருவாரு. இந்த இந்த கதையை நான் ரொம்ப சுமாரா சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தோட உங்க குழந்தைங்களுக்கு சொல்லும் போது, ஒரு தாத்தாவை எப்படி நேசிப்பது, தாத்தாவை போன்ற ஒருவரை எப்படி நேசிப்பது உங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்க முடியும். நீங்க தாத்தா ரொம்ப முக்கியம்டா, நம்ம வீட்டுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு, வீடு கட்டி கொடுத்திருக்காரு, அப்பா உனக்கு அப்பா வந்து படிக்க வச்சிருக்காரு அப்படிலாம் நீங்க சொன்னா, சரி செய்யட்டும், நான் கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாண்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு போயிடுவாங்க. நம்ம கதைகளின் வழியாக உறவுகளை சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப 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 அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்மனத்துல போய் அடைக்கிற ஒரு விஷயமா